நிலா, ஸ்கூல் திறக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உனக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருந்தேன். ஆயிஷாமா தச்சிட்டாங்களான்னு தெரியல. இரு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, ஸ்கூல் திறக்க இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. அம்மா, ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கேட்டேன்ல, என்ன கடைக்கு கூட்டிட்டு போங்கம்மா. நிலா, ஆல்ரெடி நிறைய திங்ஸ் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன். இப்போ எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். இருக்கிறத வச்சு எடுத்துட்டு போ. நான் போய் யூனிஃபார்ம் தைச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டு வரேன். அம்மா, சார்ட் பேப்பர், பிரவுன் ஷீட்லாம் இன்னும் வாங்கவே இல்ல. ஆயிஷா, நிறைய பேர் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா வா. கடைக்கு போயிட்டு வந்த உடனே நான் யூனிஃபார்ம் தைக்கிற வேலையை பார்க்கணும். டக்கு டக்குன்னு வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. உனக்கு என்னென்ன வாங்கணும் எல்லாம் லிஸ்ட்ல எழுதி தான் வச்சிருக்கேன். தேவையில்லாதெல்லாம் அங்கே வந்து கேட்கக்கூடாது. நான் எனக்கு வேணுங்கிற பொருள் மட்டும் தான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க மாட்டேமா. பயமாக்கா, இங்கே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. நிலாக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருந்தேன்ல, தச்சிட்டிங்களாக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஏதாவது ஆல்டேஷன் இருந்தால் வேற சொல்லணும். அதான் கேட்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயோ கிளம்புறீங்க. பாதி தச்சிட்டேன், சட்டை தச்சிட்டேன், பாவடை மட்டும் தைக்கணும். நான் வந்து தச்சு தந்துடுறேன். இந்த ஆயிஷா தான் ஏதோ ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றா. அதுக்கு தான் அவளை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன். நீங்களும் ஸ்கூல் திங்ஸ் வாங்க தான் போறீங்களா? அம்மா வாங்கம்மா, அவங்க கூடயே நம்மளும் போயிட்டு வரலாம். எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நிலா, நீ வேற கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கே. சரி, பேசாம ஆயிஷாமா கூட நீ போயிட்டு வந்துடுறியா? ஐயா ஜாலி. சரி ஓகேம்மா, நான் பயமா ஆண்டி கூடயே போயிட்டு வந்துடுறேன். சரி இரு. பயமாக்கா, நிலாவையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? அவ ஏதோ கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கணும்னு சொல்றா. நான் உங்களுக்கு காசு போன்ல அனுப்பிச்சு விட்டுடுறேன். அவளுக்கும் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க. சரி சரி நிலாமா, வந்து வண்டியில உட்காரு. போய் உனக்கு என்ன தேவையோ போறதோட ஒன்னா வாங்கிட்டு வந்துடலாம். வாமா, நடுவில் உட்கார வச்சுக்க. ஐசா நல்லா பிடிச்சிக்க பிள்ளைய. சரி சரி நிலா, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கக்கூடாது. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகேம்மா, பை. ஆயிஷா, இன்னும் ஸ்கூல் திறக்க 2 நாள் தான் இருக்குது. இன்னும் பேக்கு கூட உனக்கு வாங்கலை. முதல்ல பேக் எங்கே இருக்குன்னு கேட்டு வாங்கிடுவோம். அக்கா, பேக்லாம் எந்த சைடு இருக்குது? காமிங்க பார்ப்போம். ஸ்கூல் பேக்காம்மா? ஸ்கூல் பேக்கெல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு ரேட் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க. எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பில் போட்டுக்கலாம். அப்படியா? சரி சரி. இங்கே நல்ல பேக் கலெக்ஷன்லாம் நிறைய நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அஞ்சலி சாரதிலாம் போயிட்டு வந்து, அதுக்கு தான் கேட்டேன். சரி சரி ஆயிஷா, இங்கிட்ட இருக்கு பாரு, வந்து பாரு. நான் பாக்குறேம்மா. மா, இங்க மேல போட்டுருக்காங்கல்ல கிளிட்டர் எஃபெக்ட் வச்சு, இந்த பேக் சூப்பரா இருக்குமா. இதுவே வாங்கிட்டமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணவே இல்லம்மா. செம்மையா இருக்குமா. அடியே, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அவ்வளோ காஸ்ட்லிலாம் வேணாம். அதுவும் என்னமோ ஜிகு ஜிகின்னு இருக்கு. அந்த பேக் வேணாம். இந்த கீழே இருக்கு பாரு, இந்த மாதிரி தானே நீ ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நல்லா உழைச்சிச்சு. இந்த மாதிரி பேக்கே வாங்கிக்க. ஹை, நம்ம வாங்கின மாதிரி பேக் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஆயிஷாக்கா, இங்க வந்து பாருங்க. சாரதி அண்ணா கூட இந்த மாதிரி பேக் தான் வாங்கியிருக்காங்க. இதுல பாருங்களேன், நிறைய கார்ட்டூன் இமேஜஸ்லாம் போட்டிருக்கு. இந்த மாதிரி வேணுமா? நிலாக்குட்டி, நான் இந்த மாதிரி பேக்லாம் ஏற்கனவே நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேல இருக்குல்ல, இந்த மாடலும் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஜிக்னா போட்ட மாடல் தான் நான் யூஸ் பண்ணதே இல்ல. மாமா, எனக்கு அந்த பேக்கே வாங்கி தாமா ப்ளீஸ்மா. நான் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோமா. சரி சரி இரு, அதை நான் விலை கேட்குறேன். ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்கி தர முடியாது என்னால். சரி அக்கா, அந்த இங்கிட்டு பாருங்களேன். அங்கே மேலே கொழுவி வச்சிருக்கிறீல்ல, அந்த பேக்கு எவ்வளோக்கா ரேட்டு? எதுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குல்ல, அது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான். இப்போதைக்கு நம்ம கடையில் ஆஃபரில் தான் இருக்குது. 2500 தான். நீங்கள் வேணும்னா எடுங்கக்கா. நான் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் திங்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு பேக்கில் ரேட் கம்மி பண்ணியே தரேன்க்கா. அப்படியா? சரியா, நாங்களும் நிறைய பொருள் தான் வாங்கணும். சரி, அப்போ கடைசியாக கம்மி பண்ணி கொடுங்க நல்லா. சரிங்களா? சரி ஆயிஷா, உனக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்க. இந்த மாதிரி பேக் நீ யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லி தான் உனக்கு வாங்கி தரேன். இந்த தடவை பத்திரமா வச்சுக்கிறேன். சரியா? சரிம்மா, நான் பத்திரமா வச்சுக்கிறேம்மா. நான் கிழிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் இந்த கலரே எடுத்துக்கிறேன். மா, உள்ள கலர் சூப்பரா இருக்குமா. நிறைய ஜாமான் வச்சுக்கலாம் போல இருக்கு. செம்மையா இருக்கு இந்த பேக் பார்க்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஐஷாக்கா, பேக் ரொம்ப நல்லா இருக்கு. ஐஷாக்கா, நான் இன்னும் எக்ஸாம் பேட் வாங்கவே இல்ல. இங்க நிறைய எக்ஸாம் பேட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸாம் பேட் எடுக்க போறேன். ஹை, இது நல்லா இருக்கு. ஹை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுவே எடுத்துக்கிறேன் ஐஷாக்கா. நானும் இன்னும் எக்ஸாம் பேட் வாங்கல. நானும் நல்ல எக்ஸாம் பேடா வாங்கிக்கிறேன். ஆங்கிரி பேட் இருக்கு, எல்லா மாடலும் இருக்கு. ஆனா எனக்கு இந்த மேல இருக்கிற மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதுவே எடுத்துக்கிறோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியில இருக்கிறது போல இருக்கு. ஆனா இந்த மாடலாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். அதனால யூஸ் பண்ணாத இந்த மாடலே எடுத்துக்கிறோம். சரி நிலாக்குட்டி, இரு, ட்ராலி எடுத்துட்டு வந்துடுறேன். இதுல எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம எடுக்க போற எல்லாத்த ஜாமானையும். அடுத்தது நோட்டு வாங்கணும்னு நினைச்சனே. சரி, ஒரு 3 நோட்டு வாங்கிக்கிடுவோம். ஏற்கனவே வீட்லயே நோட்டு கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து இல்லாத நோட்டு மட்டும் பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதான். லாங் சைஸ் நோட்டு வேற வாங்கணும். லாங் சைஸ் நோட்ல எல்லா டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன டிசைன் எடுக்கிறது? சரி, இந்த ஹல்க் டிசைன் போட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். ஓகே, இன்னும் ஒரு நோட்டு எடுத்துக்கிடுவோமா? ரஃப் நோட்டுக்கு யூஸ் ஆகும். சரி, இந்த ரஃப் நோட்டுக்கு பதிலாக இதை ஒன்று எடுத்துக்கிடுவோம்.
ஐசா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நோட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறா? வீட்லயே ஏற்கனவே 5 நோட்டு இருக்கு. தேவையில்லாம நிறைய நோட்டு வாங்கக்கூடாது. முடிஞ்சிருச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம். மாமா நான் நிறைய எல்லாம் எடுக்கலமா, ஒரே ஒரு நோட் மட்டும் எக்ஸ்ட்ரா ரஃப் நோட் தான் எடுத்துர்க்கமா. அக்கா அப்படியே இந்த ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ நியூ மாடலா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பாக்குறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பர்கர் மாதிரி கூட வந்திருக்கு, பர்கர் ஷேப்ல. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ட்ராலி பேக் மாதிரியே இருக்கும். ஆனா இது ஒரு ஷார்ப்னர் தான். நீங்க உள்ள திங்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இடமும் இருக்கும் இதுல. அதே மாதிரி கீழே நீங்க ஷார்ப்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கனால நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஸ்டாப்லர் பின்னு, நீங்கள் வந்து அழகாக இதை கேரி பண்ணிக்கலாம். உங்களோட கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்லலாம் மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறீங்களா? ஓ ஸ்டாப்லரே இப்போ இந்த மாதிரி கீ செயின் மாடலில் வந்துருச்சோ? சரி சரி, அப்போ இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிடுவோம். எனக்கும் தேவைப்படும். அடிக்கடி தொலைஞ்சு போயிருது, மாட்டி வச்சுக்கிடுவோம். ஆயிஷம்மா எனக்கு அந்த ட்ராலி பேக் மாதிரி இருந்துச்சுல, அந்த ஷார்ப்னர் வேணும். நான் இன்னும் ஷார்ப்னர் வாங்கல, அதனால நான் வாங்கிக்கிறேன். ஆயிஷாக்கா நீங்களும் ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி 2 ஷார்ப்னர் வாங்கிக்கலாம். அப்புறம் சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மாடலு. இது வந்து பார்க்குறதுக்கு ஃபோன் மாடலில் தான் இருக்கும். பட் வந்துட்டு ஃபோன் கிடையாது. உள்ளே வந்து விளையாடுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீ செயின் மாடலும் கூட. ஸோ இதை நீங்கள் எதுலையாவது கீ செயின் மாதிரி கூட கேரி பண்ணிக்கலாம். ஐயா இது சூப்பராக இருக்கே மாமா, இது ஒன்று நான் எடுத்துக்கிறேம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆண்டி அப்படியே ட்ராலியில் வச்சிருங்க. ஐசா நீ இப்போ வாங்க வந்திருக்கிறது எல்லாம் ஸ்கூல் ஜாமான், விளையாட்டு ஜாமான் வாங்கக்கூடாது சரியா? அந்த ஒன்றுங்கிறனால சரின்னு சொல்கிறேன். சரி டிஃபன் பாக்ஸ்லாம் காட்டுங்க. என்னென்ன மாடலில் இருக்குது டிஃபன் பாக்ஸு? ஏற்கனவே 2 மாடல் யூஸ் பண்ணிட்டா. யூஸ் பண்ணாத மாடல் மாதிரி இருந்துச்சுன்னா காட்டுங்க. இதெல்லாம் என்ன ஸ்டீலா இல்லை எப்படி? ஆமாக்கா இது எல்லாமே வந்து ஸ்டீல் மாடல் தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இப்போ நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதுவுமே இல்லை இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் மாடல் வேணும்னா நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் 2 மாடல் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து இதில் மேலே நீங்கள் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 எரேசர் ஃப்ரீயாக வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு ஏதாவது ஆம்லெட் பொரியல் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு கவுண்டர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கவுண்டர் இருக்கும். கீழே வந்து ஷார்ப்னருமே கொடுத்துருப்பாங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை கழட்டி வச்சுட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மாடலும் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நல்ல நிறைய இதில் வைக்க முடியும், நிறைய சாப்பாடு வைக்க முடியும். மேலே வந்து அந்த மூடி நல்ல பெருசாக இருக்கும். ஸோ 4 டைப் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ எடுத்துக்கலாம். 4மே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பர்கர் டைப் தான் ஆயிஷா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. சரி இந்த பர்கர் டைப்பு அந்த மூடி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுல, அந்த டைப்பே எடுத்துக்கலாம். அச்சச்சோ ஐஷாக்கா நான் பெயிண்ட் வாங்குறதையே மறந்துட்டேன். ஐஷாக்கா பெயிண்ட் அங்க இருக்கு, வாங்க அங்க போய் பெயிண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். சரி சரி வானிலா குட்டி போவோம். உங்க கிளாஸ்லலாம் எடுத்தோடனே ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அதனால நீ பெயிண்ட் வாங்கி வச்சுக்க. எனக்கு இப்போதைக்கு பெயிண்ட் வேணாம், என்கிட்ட வீட்லயே பெயிண்ட் இருக்கு. சரி ஓகே ஐஷாக்கா. எனக்கு வந்து பிங்க் கலர் வேணும், அப்புறம் yellow கலர், அப்புறம் ஒரு டார்க் கிரீன் கலர் வேணும். ஓகே இந்த 3 கலர் எடுத்துக்கிறேன். ஹாய் ஐஷாக்கா இங்க மேல பாருங்களேன், குட்டி குட்டியா பேக் மாதிரி சூப்பரா இருக்கு. ஐயா இந்த ஆரஞ்சு கலர் பேக் எடுத்துக்கலாம். இதுவும் ஷார்ப்னர் தான் போல, ஆனா உள்ள ஷார்ப் பண்ணிட்டு ஏதாவது திங்ஸும். ஐயா ஆமா நிலா குட்டி சூப்பரா தான் இருக்கு. சரி சரி நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன். இத உள்ள இருக்கிற ஷார்ப்னர் எடுத்துட்டு நம்ம லஞ்ச் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கே. சரி இந்த ரோஸ் கலர் எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம கைப்பிடி மட்டும் வேணா சேர்த்து ஒட்டி வச்சுட்டு இதை வந்து நம்ம லஞ்ச் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம். எங்க அம்மா அழகா இதுல வச்சு தச்சு தந்துரும். சரி நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன், செம்மையா இருக்கு. ஐ மேல என்னென்ன வச்சிருக்காங்க, சிசர்லாம் இருக்கு, வாட்டர் கேன்லாம் இவ்வளவு வச்சிருக்காங்க. நான் வேற ஒன்னும் வாட்டர் கேனே வாங்கல. என்னடி சொல்றா சிசர்லாம் இருக்கா? ஆமாம் இங்கேக்குள்ள சிசர்லாம் இருக்குது. நானும் ஒரு சிசர் வாங்கினேன். சரி முதல்ல உனக்கு வாட்டர் கேன் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் சிசர் வாங்கிக்கலாம். ஆயிஷா இங்கே பாரு, இந்த வாட்டர் கேன் தான் நல்லா பெருசாக இருக்குது. இதை எடுத்துக்க. இதான் நிறைய தண்ணி பிடிக்கும், தண்ணிலாம் நிறைய குடிக்கணும் நீ. இவ்வளோ பெரிய வாட்டர் கேன்லாம் எனக்கு வேணாம்மா. இது எனக்கு தூக்கிட்டே போக முடியாது, செம்ம வெயிட்டாக இருக்கும், கையெல்லாம் வலிக்கும். ஆயிஷா நீ தூக்கிட்டு போறா? வேன்ல தூக்கிட்டு போகுது, உனக்கு என்ன? இவ்வளவு பெருசு வேணாமா, பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்குமா. ஸ்கூல்லயே தண்ணி வரும்மா, ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான்மா. நீ சின்ன வாட்டர்க்கே வாங்கித்தா, நான் வேணும்னா நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் பிடிச்சி கூட நான் நிறைய தண்ணி குடிச்சிக்கிடுவேன். சரி நான் மிஸ்ஸுக்கிட்ட அடிக்கடி கேட்பேன் நீ தண்ணி நல்லா குடிக்கிறியாண்டு. சரியா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் கேட்பேன் தண்ணி நல்லா குடிக்கணும். 2 வாட்டர் கேன் உனக்கு ஒன்று நிலா கொண்டு வாங்கிக்கிறேன். சின்ன வாட்டர் கேனை தரேன், நீ அங்கே போய் நல்லா தண்ணி குடிக்கணும். சரியா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிலாம் நல்லா நிறைய குடி. சரி இப்போ சிஸ்டர் பார்க்கணுமே. ஏற்கனவே வீட்டில் இருக்கிற சிஸ்டரும் இதே மாதிரி தான். நான் இப்போ யூனிஃபார்ம் வேறு நிறைய தைக்க வேண்டியது இருக்கிறனால இன்னொரு சிஸ்டர் இதே மாதிரி வாங்கிக்கிடுவோம். ரோஸ் கலரே நல்லா இருக்கு. சரி வாங்கிக்கிடுவோம். பிள்ளைகளா போதும், ஏற்கனவே நிறைய ஜாமான் எடுத்து வச்சிருக்கிறியா? வாங்க ஆண்டி ஒரே நிமிஷம், இங்க ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐஷாக்கா இங்க வாங்க, இங்க பாருங்க எவ்வளவு ஸ்கிராட்ச் கார்டு வச்சிருக்காங்கன்ட்டு. செம்மையா இருக்குல்ல. நான் இந்த ஸ்கிராட்ச் கார்டு ஒன்னு வாங்கிக்க போறேன். ஐஷாக்கா உங்களுக்கும் வேணுமா? ஆமா நிலா குட்டி எனக்கு ஸ்கிராட்ச் கார்டு ஒன்னு வாங்கிடுவோம். எங்க அம்மா வாங்கி தரேன்னு தான் சொன்னிச்சு, அதனால நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி சரி இரு, ஒன்னு மட்டும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாப்போமா. பிரிச்சு பார்க்கலாம். ஐயோ நல்லா பெருசா தான் இருக்கு, மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. செமையா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கிராட்ச் கார்டு யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இரு மேல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபிஷ் வரைஞ்சு பார்ப்போம். சூப்பரா இருக்குல்ல. இப்ப பேர் எழுதி பார்ப்போமா.
ஆயிஷா அப்புறம் நிலா 2 பேர் எழுதி பார்க்கலாம். செம்மையா எழுது, எப்படி கலர் கலரா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரி சரி எடுத்து வச்சிடலாம். ஓகே ஓகே. ஹை நிலா, இங்க பாருவே எவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்கானே. நான் பாக்ஸே பார்க்கவே இல்ல. ஆனா எங்க அம்மா ஏற்கனவே எனக்கு பாக்ஸ் வாங்கி தந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி பாக்ஸ் இல்ல, அது வேற மாதிரி பாக்ஸ். ஆனா இங்கேயும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இது பாருவே யூனிகார்ன் பாக்ஸ், 2 சைடும் ஓபன் பண்ணிக்கலாம் போல. சைடுல வேற ஷார்ப்னர்லாம் வருது. அடுத்து இது என்னடா, இது பாக்ஸா? இது பெரிய ட்ரெயின் மாதிரி இருக்கு. நான் இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் வாங்கினா உள்ள இருக்கிற 2 பென் ஃப்ரீ. ஆயிஷா என்ன பாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே வீட்ல உனக்கு 2 பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஒழுங்கா வந்துரு. சரிம்மா, நான் அப்புறமா வந்தா வாங்கிக்கிறேன். ஏற்கனவே 2 பாக்ஸ் இருக்கு வீட்ல. மா இவ்வளவு வாங்கணுமே, பிரவுன் ஷீட் வாங்கணுமா? நோட்டுக்குலாம் இன்னைக்கு அட்டை போட்டே ஆகணும். பிரவுன் ஷீட் எடுத்துக்கமா. நல்ல வேளை ஆயிஷா ஞாபகப்படுத்தினா, நானே வாங்கணும்னு நினைச்சேன். அம்மா என்ன ரோலே கம்மியா இருக்கு அக்கா, பெருசு இல்லையா? இல்லங்கக்கா, இந்த மாதிரி வேணா 2 பீஸ் 3 பீஸ் வாங்கிக்கோங்க. இப்ப சின்ன சின்னதா தான்க்கா வருது. மா பேசாம 2 எடுத்துக்குருவோமா, நிறைய நோட் இருக்குல்ல, நிறைய நோட்டுக்கு பத்தாது, அதனால 2 பீஸ் எடுத்துக்குருவோம். நிலா குட்டி, உனக்கு பிரவுன் ஷீட் எடுக்கணுமா? உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன் பாரு. ஆமா இஷக்கா, எனக்கும் ஒரு பிரவுன் ஷீட் வேணும். ஆல்ரெடி பாதி நோட்டுக்கு போட்டுட்டாங்க அம்மா, இன்னும் பாதி தான் போடணும். அதனால ஒன்னு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சார்ட் பேப்பர் வேணும். சார்ட் பேப்பர்ல yellow கலர் வேணும். yellow கலர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, சார்ட் பேப்பர் ஒன்னு எடுத்துர்க்கேன் ஆயிஷாக்கா. அவ்வளவுதான், எனக்கு எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு போதும், மித்ததெல்லாம் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு நேத்து. ஓகே நிலா குட்டி, சூப்பர். மா கட்டர் வேணும்ல, பிரவுன் ஷீட்லாம் கட் பண்றதுக்கு. அப்புறம் நீயும் கட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீல்லம்மா, இங்க இருக்கு பாருமா கட்டர், இது ஒன்னு வாங்கிடுவோமா? ஆமா ஆமா ஐசா, கட்டர் ஒன்று எடு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. சரி சரி, எது எடுத்தாலும் இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கணும் தான் நல்லது. கரெக்டா இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக தான்க்கா இருக்கும், எல்லாம் புது பீஸ் தான். அக்கா ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவும் பார்க்கலையா? ஸ்டிக்கரு லேபிள் அதெல்லாம் எதுவும் வேணாமா? இல்லை லேபிள்லாம் ஏற்கனவே வாங்கினதே இருக்கு, ஸ்டிக்கரும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இது போதும். அம்மா என்னது இது? பாஸ்கெட்ல குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு. இதெல்லாம் என்னது, டாய்ஸா? அச்சச்சோ பாப்பா, இதெல்லாம் டாய்ஸ் கிடையாதுமா. இது எல்லாமே எரேசர்ஸ் தான். பார்க்க டாய்ஸ் மாடல்ல இருக்கும். ஒன்று 10 ரூபாய் தான். லூஸ்ல போட்டு வச்சிருக்கோம். என்ன டிசைன் வேணுமோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே எரேசர்ஸா? சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. சரி, இந்த பாண்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்னு எடுத்துக்கலாம். எரேசர் ஆல்ரெடி நிறைய இருக்கு, அதனால நானா ஸ்லிப்பர் டைப்ல எல்லாம் இருக்குது போல. ஆனா எனக்கு ஒன்னு போதும். ஆமா, சூப்பரா தான் இருக்கு. சரி, நம்ம என்ன மாடல் எடுப்போம்? சரி, இந்த கண்ணு டைப்ல இருக்கிறத எடுத்துப்போம். சாரதி இதே மாதிரி தான் வச்சிருக்கான், நம்மளும் இதே மாதிரியே வாங்கிக்கிற வேண்டியதான். சூப்பரா இருக்கு இதுவும் பார்க்க. சரி சரி போதும். இந்த பிள்ளைகள் எதையாவது பார்த்தா எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எனக்கு செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. எல்லாத்தையும் பில்லு போட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா. கொஞ்சம் ரேட்லாம் பார்த்து கம்மி பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் அதே ரேட்டை போடாதீங்க. கண்டிப்பாக்கா, அடுத்தடுத்து நம்ம கடைக்கே விசிட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய திங்ஸ் எடுத்துருக்கனால பேக் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் போடுறேன். பேக்கோட ப்ரைஸ் மட்டுமே 2500 சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு அதுலேயே 500 கம்மி பண்ணிட்டேன்க்கா. பேக்குக்கு 2000 தான் போட்டிருக்கேன். திங்ஸ் எல்லாம் சேர்த்து 1500 வந்திருக்கு. மொத்தம் 3500 வருதுக்கா. சரி சரி, இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி போடலாம். ஸ்கூலுக்காண்டி தான் வாங்குறேன் பிள்ளைகளுக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. இல்லைங்கக்கா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன். பொருள் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கடைக்கே வந்து வாங்குவீங்க. அப்படியா? சரி சரி சரி, இந்தாங்க. அதுக்கு மேலே நான் கம்மி பண்ணி கேட்கல, நீங்களே கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டியே, அதனால தாங்க. சரிங்கக்கா, இருங்கக்கா, மிச்ச காசு தரேன். இந்தாங்க, மிச்சம் 500 இருக்கு. சரிங்கம்மா, எல்லாத்தையும் கவரில் போட்டு கொடுத்துருங்க. எதுவும் மிஸ் ஆகிட போகுது, எல்லாத்தையும் பார்த்து எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்கக்கா, எல்லாத்தையும் போட்டுட்டேன். பேக்லேயும் கொஞ்சம் பொருள் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பிள்ளைகளா வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம்.